அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். என் பேர் வந்து கே சுரேஷ், சீனியர் லெக்சரர் இன் மெக்கானிக்கல், கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜ். அதாவது இந்த ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா ஆர்டிஃபிஷியல் கூலிங், செயற்கை முறையில் குளிரூட்டுதல் அல்லது ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. நம்ம எங்கே வந்து அதை பயன்படுத்துகிறோமோ அங்கே இருக்கிற ஹீட்டை வந்து அது ரிமூவ் பண்ணும். இதே அதோட பேசிக் பிரின்சிபல். அதில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் பயன்படுத்துவோம். அந்த கேஸுக்கு பேர் தான் ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்லுவோம். இதில் நிறையா வகையான கேஸுகள் இருக்குது. இது அதிகப்படியான சுற்றுச்சூழலை பாதிக்கிறதுனால அதையெல்லாம் வந்து குறைக்கிற மாதிரியான கேஸ்கள் இப்போ வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. இது காமனாக என்ன கேஸ் யூஸ் பண்ணணும்னா குளோரோ கார்பன் சொல்லுவோம். அதில் வந்து அளவுகளை மாற்றி நமக்கு தேவையான மாதிரி கேஸை வந்து உருவாக்குவாங்க. இந்த கேஸ் தான் என்ன பண்ணணும்னா நம்ம அந்த சிஸ்டத்துலேருந்து தேவையான அந்த ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணி வெளியே தள்ளும். இதே அதோட வேலை. ரெஃப்ரிஜரண்ட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் போன்றது. நம்ம உடம்புல ரத்தம் எப்படி வந்து நம்ம செயல்படுதோ அதே மாதிரி தான் இந்த கேஸ் வந்து இந்த வேலையை செய்யுது. இதே இதோட பேசிக் லே அவுட். இதில் என்னென்ன பாகங்கள் வரும், எப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இது பேசிக் லே அவுட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட்டர் அப்படிங்கிற பார்ட் இருக்குது. அடுத்து கம்பர்சர், கண்டென்சர், எக்ஸ்பேன்ஷன் வால்வ். இதெல்லாமே இது நம்ம 4 தான் முக்கிய பாகங்கள். இதில் உள்ள வந்து ஜாயின் காப்பர் அல்லது ஸ்டீல் டியூப் மூலிமா வந்து ஜாயின் பண்ணி உள்ளே வந்து கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இப்போ சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்னா எக்ஸ்பேன்ஷன், வேப்பரைசேஷன், கம்ப்ரஷன், கண்டென்சேஷன். இந்த 4 வகையான ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து இயங்குது. அதாவது வெப்பநிலை மாற்றம் மற்றும் எனது அழுத்த மாற்றம், ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டமே வந்து இயங்குது. இல்லை கம்ப்ரஸரோட வேலை என்னென்னா இந்த கேஸில் வந்து இந்த சிஸ்டம் வந்து இயங்குறதுக்கு அந்த கேஸ் வேகமாக சுற்றி வரணும்னா அதோடய அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்தணும். அதுக்காகத்தான் நம்ம இதில் வந்து கம்ப்ரஸரை பயன்படுத்துகிறோம். அது அழுத்தம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம ரிமூவ் பண்ண கேஸை அந்த ஹீட்டை வந்து வேகமாக கொண்டு வெளியே தள்ள முடியும். ஹீட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்து ஒரு தேவையில்லாத பொருள். அதனால் வந்து அதை வேகமாக வெளியேற்றணும். அதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ரஸரை பயன்படுத்துகிறாங்க. கம்ப்ரஸரோட வேலை வந்து அழுத்தத்தை அதிகப்படுத்தி கொடுக்கு, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறத கம்ப்ரஸரோட வேலை. அடுத்து வந்து கண்டென்சரோட வேலை என்னென்னா அதை வந்து ஹீட்டை வந்து வெளியேற்றக்கூடிய இடம். அங்கே தான் என்ன ஆகும்னா நம்ம உறிஞ்சப்பட்ட அந்த ஹீட்டானது அங்கே வந்து ரிமூவ் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் வந்து கண்டென்சர். அடுத்து ரிசீவர் அப்படிங்கிறது வந்து அந்த லிக்விஃபைடு கேஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பகுதி பேர் தான் வந்து ரிசீவர். அடுத்து வந்து எக்ஸ்பேன்ஷன் வால்வ் அப்படின்னா வந்து நம்ம அதிகப்படுத்தின அழுத்தத்தை வந்து கண்டென்சர் அப்படி அதுக்கு அடுத்த பகுதி அடுத்து போகிறப்ப இந்த கேஸ் வந்து நமக்கு ஸ்லோவாக மூவ் ஆனால் போகுது. ஏன்னா ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம், கேஸ் நார்மலாக மாறிடுச்சு. அதனால் வந்து ஸ்லோவாக மூவ் ஆனால் போகுது. அதனால் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த அழுத்தத்தை வந்து குறைச்சிருவோம். அதுக்கு அந்த பகுதி அந்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் எக்ஸ்பேன்ஷன் வால்வ். எவாப்ரேட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய இடம். அது வந்து காமன் நேம் வந்து எவாப்ரேட்டர். அது வந்து நம்ம பயன்படுத்துகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் மாறும். இப்போ ஃப்ரீசர் அப்படின்னா அந்த கூலிங் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் வந்து எவாப்ரேட்டர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசி அப்படின்னா நம்ம எந்த ரூமில் மாற்றமோ அந்த இடத்துல ஹீட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு பேர் தான் எவாப்ரேட்டர். இப்போ ஒரு ஏடிஎம் மிஷின் வச்சுருக்க அந்த ரூமில் ஏசி மாற்றோம்னா அந்த இடத்துக்கு பேர் தான் எவாப்ரேட்டர். ஒரு வாட்டர் கூலர் இருக்குதுன்னா அந்த வாட்டர் பாட்டிலை வந்து கூல் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் எவாப்ரேட்டர். இந்த மாதிரி எந்த இடத்த வந்து நம்ம செயற்கை முறையில் கூலிங் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு பேர் தான் எவாப்ரேட்டர். அல்லது எந்த இடத்துலேருந்து ஹீட்டை ரிமூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு பேர் தான் எவாப்ரேட்டர். இதனால தான் வந்து இந்த ஏசி ஆகட்டும் மற்ற எல்லா செயற்கை முறையில் குளிரூட்டக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே ஆனால் பேசிக் சர்க்யூட் இந்த 4 பாகங்கள் தான் இருக்குது. ஏசி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த 4 பார்ட்ஸை வந்து காப்பர் அல்லது ஸ்டீல் டியூப் மூலிமா இணைச்சு நம்ம கேஸை ஃபில்லப் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கூலிங்கை வந்து அது ஆன் ஆகிறப்ப நமக்கு உண்டாக்கி கொடுக்கும். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான குளிர்சாதன பொருட்கள்லையுமே இந்த 4 பாகங்கள் தான் பேசிக்கான மெயினாக இருக்கக்கூடிய பாகங்கள். நன்றி.